2015-2019 ஆண்டு காலப்பகுதியில் நகர அபிவிருத்தி அமைச்சினூடாக முன்னெடுத்த கருத்திட்டங்களை மீண்டும் செயல்படுத்துவோம். கொழும்பில் எவ்வித அபிவிருத்திகளையும் மேற்கொள்ளாதவர்கள் இன்றும் வாய்ச்சொல் வீரர்களாக பொய்யுரைக்கிறார்கள். கொழும்பு நகரை அபிவிருத்தி செய்யும் ஆணையை எமக்கு வழங்குங்கள் என ஐக்கிய குடியரசு முன்னணியின் தலைவரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான பாட்டாளி சம்பிக்கரணவக்க தெரிவித்தார். கொழும்பு மாநகர சபை தேர்தலில் போட்டியிடும் ஐக்கிய குடியரசு முன்னணியின் வேட்பாளர்கள் வெள்ளிக்கிழமை மத வழிபாடுகளுடன் தேர்தல் பிரச்சாரங்களை முன்னெடுத்தனர். இதன்போது ஊடகங்களுக்கு கருத்துரைக்கையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார். அவர் அங்கு மேலும் தெரிவிக்கின்ற போது, கொழும்பு மாநகர சபை தேர்தலில் போட்டியிடும் எமது வேட்பாளர்கள் சகல மத தளங்களுக்கும் சென்று தமது கொள்கையை வெளிப்படுத்தியுள்ளனர். அனைத்து மத தளங்களுக்கும் சென்று ஆசிர்வாதம் பெற்றுக் கொண்டோம். கொழும்பு நகரத்தை மீண்டும் கட்டியெழுப்புவோம். கொழும்பு நகரத்தை அபிவிருத்தி செய்வதற்காக நாங்கள் முன்னெடுத்த பணிகள் அனைத்தும் 2019 ஆண்டுடன் இடைநிறுத்தப்பட்டன. குறிப்பாக கொழும்பு நகரின் கழிவகற்றல், திண்ம கழிவகற்றல் மற்றும் வெள்ளப்பெருக்கு ஆகிய பிரச்சினைகளுக்கு தீர்வு கண்டோம். கொழும்பு நகரில் வாழ்பவர்களில் 70% குறைவான வருமானத்தை பெறும் தரப்பினர்களாவார். இவர்கள் ஏழைகள். இவர்களில் ஒரு பகுதியினருக்கு தொடர்மாடி குடியிருப்புகளை வழங்கினோம். மிகுதியாக உள்ளவர்களுக்கு வீடுகளை வழங்குவதற்கான நடவடிக்கைகளை நாங்கள் முன்னெடுப்போம். 2015-2019 ஆண்டு வரையான காலப்பகுதியில் நகர அபிவிருத்தி அமைச்சினூடாக முன்னெடுத்த கருத்திட்டங்களை மீண்டும் செயல்படுத்துவோம். கொழும்பினை அழகுபடுத்துவோம். கொழும்பில் எந்தவித அபிவிருத்திகளையும் மேற்கொள்ளாதவர்கள் இன்றும் வாய்ச்சொல் வீரர்களாக பொய்யுரைக்கிறார்கள். கொழும்பு நகரை அபிவிருத்தி செய்யும் ஆணையை எமக்கு வழங்குங்கள் என்றும் அவர் தெரிவித்துள்ளார்.